இன்றைய ப்ரோ கபடி லீக்கை பொறுத்தவரை இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். வீரர்கள் மாற்று வீரர்கள் வரும்போது வெற்றி வாய்ப்புகள் தவறளிக்கப்படலாம். நேற்றைய மேட்சை பொறுத்தவரை முதல்ல நடந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸுக்குமான மேட்சை பொறுத்தவரை ஹரியானா ஸ்டீலர்ஸினுடைய பிளேயர் காயப்பட்டு வெளியே போகிறது மாற்று வீரர்கள் வருவதனால மேட்சினுடைய சிச்சுவேஷன் மாறும். எல்லா மேட்ச்லேயுமே அது பொருந்தும். அதனால் சொல்லுகிறேன், நாம் ஒரு 7 வீரர்களை இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கக்கூடிய வீரர்களை வைத்து தான் கணிப்போம். அந்த அடிப்படையில் இன்று நடைபெற இருக்கிற பெங்கால் வாரியர்ஸ் அண்டு தபாங் டெல்லிக்குமான ப்ரோ கபடி லீக்கை பொறுத்தவரை பெங்களூர் வாரியர்ஸை வீழ்த்தி தபாங் டெல்லி 1 to 3 புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி பெறக்கூடிய வேலை செய்கிறது. அதே 9 மணிக்கு 2வது மேட்ச்சு குஜராத் ஜெயின்ஸுக்கும் ஜெய்ப்பூர் ஃபின்க்குமான மேட்சை பொறுத்தவரை இது டையை நோக்கி போகிறது மாதிரி வரும். இறுதியாக வெற்றி என்பது ஜெய்ப்பூர் ஃபின்க்கு வெற்றி பெறுவதற்கான வேலை செய்கிறது. ஜெய்ப்பூர் ஃபின்க்கு அப்படி 3 பாயிண்டுகள் அதிகம் பெற்று 3 புள்ளிகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுவாங்க. பண்ணிக்கிடலாம், நல்லது, மகிழ்ச்சி. வீரர்கள் மாறும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் மாறுவதற்கான சூழல் ஏற்படும். நல்லது, மகிழ்ச்சி.